நடிகை நயன்தாராவுக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்ய நடிகர் தனுஷுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். நந்தா, நடிகை நயன்தாரா தன்னுடைய திருமண ஆவணப்படத்துக்காக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் என்ற படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்த கோரி தனக்கு 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என ஏற்கனவே நடிகை நயன்தாராவுக்கு தனுஷ் தரப்பில் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஒரு நோட்டீஸுக்கு பதிலளித்து நடிகை நயன்தாராவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த ஒரு அறிக்கையானது தமிழ் மட்டுமில்லாமல் தென்னிந்திய திரையுலகில் அனைத்திலும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில்தான் தற்போது நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது மும்பையை சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் ஒண்டர் பார் நிறுவன தரப்பில் இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனு இன்று காலை நீதிபதி அப்துல் குத்தூஸ் கொண்டு விசாரிக்க வந்தது. அப்போது இந்த ஒரு வழக்கை பார்க்கும்போது இந்த தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்களில் எதிர்மனுதாரர்களாக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் 2 பேருமே தற்போது சென்னையில் வசித்து வருகிறார்கள். எனவே இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்ய ஒண்டர் பார் நிறுவனத்திற்கு தற்போது அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நந்தா, குறிப்பாக நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளத்தினுடைய காட்சிகள் பயன்படுத்தியதற்கு எதிராக 10 கோடி ரூபாய் கேட்டு அவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் தற்போது நடிகை நயன்தாராவுக்கு எதிராக உரிமையியல் வழக்கு தொடர நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி, மதன்.